Hello friends, வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஸ்லீவோட நெக் டிசைன் இது தான். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதோட நெக்லைன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இதோட நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்கேலப் வர்ற மாதிரி மார்க் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்கேலப் எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து நம்ம ஸ்லீவோட ட்ரேசிங். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதோட ஸ்லீவோட ட்ரேசிங் வந்து எப்படி போட்டிங்க, இது ட்ரேசிங் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேவி டிசைன் மட்டும்தான் வந்து அந்த ஸ்லீவோட ட்ரேசிங்கை நம்ம எடுத்தது. இது வந்து ட்ரேசிங் ஷீட்டில் போட்டுட்டு இதை வந்து ஒயிட் கார்பன் வச்சு நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து A4 ஷீட்டில் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் வந்து வேவி பேட்டர்ன் அப்படின்னு நம்ம போட்டோம், சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பேப்பர் காப்பி ஆப் மூலமாக என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் ஃபஸ்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேவி டிசைனோட சைஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம A4 ஷீட்டில் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஏன்னா ட்ரேசிங் ஷீட்டில் வந்து இருக்கும்போது பார்த்தோன்னா நம்ம சில நேரம் டேமேஜ் ஆயிரும், ரொம்ப குயிக்காக வந்து அது டேமேஜ் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் A4 ஷீட்டில் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வந்து மாறுச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து அதை ஈஸியாக நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்லைனில் எப்படி இந்த இதை வந்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் வந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 cm இருந்துச்சு. 4 cm வர மாதிரி இதோட லென்த்து வந்து மெஷர் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் வர மாதிரி வச்சுக்கிட்டோம். ஸோ இதுவுமே வந்து நம்ம உள்ளே என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ரஃபாக வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்லீவில் ஸ்கேலப் போடுற மாதிரி இருக்கலாம், இல்லை நெக்லைனில் பேக் நெக்கில் நிறைய இடங்களில் வந்து இந்த ஸ்கேலப் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட ஸ்கேலப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டீப் யூ மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்கேலப்லாம் போகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வைடாக போய்க்கிறது ரொம்ப பெட்ரு. அண்ட் இதோட ஷோல்டர் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கேலப்போட மிட் லைன் இருக்கும் இல்லையா, மிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ப்ளேஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து கம்மியாகாமல் இருக்கும். ஏன்னா ஸ்கேலப் வந்து மாறி மாறி வரும் இல்லையா. ஸோ அதனால் அதோட மிட் பாயிண்ட் வந்து அந்த ஷோல்டர் லைனில் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு வந்து இந்த ரெண்டாக அப்படியே வச்சே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த கர்வாக வருதில்ல அதில் வந்து ஒரு ஸ்கேலப்பாக வச்சு நம்ம வந்து இந்த ஒயிட் பென்சில் வச்சு அப்படியே ட்ரா பண்ணி கொடுக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஸ்கேலப் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். நம்ம என்ன டிசைன் உள்ளே போட போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த சைஸ் வந்து நம்ம மாற்றி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கேலப் போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஒர்க்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜரி த்ரெட் வச்சு 3 லைன் செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். செயின் வந்து ரொம்ப சின்ன சின்ன செயினாக போட்டுக்கணும். இந்த ஷேப் வந்து மாறிடவே கூடாது. ஸோ இந்த ஸ்கேலப்பில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இதோட ஷேப்பும் அதோட ஷார்ப்னஸும் தான். ஸோ இந்த ஷார்ப்னஸ்க்காக ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு செயின் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம செயினை வந்து டர்ன் பண்ணணும். ஸோ எந்த சைடு வந்து நம்ம செயின் வந்து மாறுதோ அந்த லைன் வந்து மாறும்போது ஆப்போசிட் சைடில் அதோட ஒரு சின்ன ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணோம் அப்படின்னா அதோட ஷார்ப்னஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த லைன் போடும்போதும் இந்த ஃபஸ்ட்டு லைனை ஒட்டியே தான் போடணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ஸ்கேலப்போட ஷேப் வந்து மாறாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 3 லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் வச்சு ஒரு லைன் போட்டுட்ருக்கோம். ஸோ சுகர் பீட் வந்து 2 பீடாக கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு வந்து நார்மல் மெஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் தான் ப்ளவுஸ் கலர்லேயே இருக்க மெஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீடில் வந்து உடன் ஹேண்டில் இருக்கிற அயன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரிசோ பிராண்டில் இருக்க சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் வந்து இந்த ஷார்ப்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பீட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பீட் வந்து நம்ம லோட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது அதோட ஷார்ப்னஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கேலப்போட ஷேப் வந்து மாறாமல் எப்போவுமே அந்த லைனை ஒட்டியே தான் நம்மளோட அடுத்தடுத்த ஒர்க் வந்து இருக்கணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 4 mmல இருக்க ரவுண்ட் பீட் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பீடாக தான் போடணும். இந்த 4 mm பீட் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதோட சின்ன சைஸ் போய்க்கலாம்.
ஏன்னா பெரிய பீட் வந்து போடும்போது அந்த ஸ்கேலப்போட ஷேப் வந்து மாறாமல் போடுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷேப் வந்து மாறாமல் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு போகணும். ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு இன்னொரு பீட் போட்டு நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒரு பீடாக வந்து போட்டு நம்ம வந்து இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்டரில் இருக்க சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்மளோட கிளிப் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சாரீ கலர்லேயே அந்த க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன் பார்த்தோம்ல, ஸோ அதை வந்து அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளூ வந்து ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். அதை போட்டுட்டு நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது மேலே வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஆரி நீடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது, ஏன்னா அந்த பக்கம் சுகர் பீட் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து இது நார்மல் நீடில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் நீடில் வந்து த்ரெட் எடுத்துகிட்டு இதில் இருக்க ஹோலில் நம்ம ஒரு பக்கம் ரைட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே லாக் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கணும். இதில் வந்து 2 ஸ்டிச்சாகவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூலிப் நீடில் நம்பர் 13 நீடிலேருந்து எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு அதே த்ரெட்டை நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டோனுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறோம். ஏன்னா ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப் பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா ஸ்டோனோட வெயிட் வந்து கொஞ்சம் கூட இருக்கனால அது லூஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம வந்து டைட்டாக ஒரு நாட் போட்டோம் அப்படின்னா. ஸோ இதே மாதிரி நாட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் வச்சு அதுக்கு ஒரு அவுட்லைன் போட போகிறோம். ஸோ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ 2 சுகர் பீடாக வந்து அந்த கர்வுக்கு, ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடில் மட்டும் போட்டால் போதும், அந்த சைடு வந்து நமக்கு ஆல்ரெடி சுகர் பீட் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அதே மாதிரி ஸ்டோனை மட்டும் ரொம்ப நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம சுகர் பீட் லைன் வந்து கொடுக்கணும். ஸோ போட்டுட்டு அங்கே வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீடும் அப்புறம் ஒரு ட்ராப் பீடும் சேர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடும் ட்ராப் பீடும் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி த்ரெட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த பீடை வந்து நம்ம லோட் பண்ணி போடணும். ஸோ கீழே கொண்டு போகும்போதும் ஒரு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். த்ரெட் வந்து மறுபடியும் மேலே கொண்டு போகும்போதும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். இதுக்கு வந்து ஒரு 5 பீடு வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் ஒரு பீடு, ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 2 அந்த மாதிரி. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மார்க்கிங் பென்சில் வச்சு ஒரு லைட்டாக மார்க் கொடுத்துட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் போடலாம். அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே எல்லா ஸ்டோனும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸில் ஒரு சின்ன ஒர்க் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடும் ஒரு கட் பீடும், இந்த கட் பீட் வந்து நம்ம ஸ்லீவில் அந்த வேவி லைன் கொடுத்தோம் இல்லையா, அந்த கட் பீட் தான். ப்ளவுஸ் கலர்லேயே இருக்க அந்த கட் பீட். அந்த கட் பீட் எடுத்துகிட்டு 2 பக்கமும் 2 பீட் வர மாதிரி கொடுத்துட்டு சென்ட்ரலில் அந்த ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு சுகர் பீட் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் வந்து எண்ட் நாட் போடுறோம். ஸோ ப்ளெயினாக கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு சுகர் பீட் வச்சு போடும்போது அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் இந்த கீழே வந்து ஒரு சின்ன ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அப்புறம் எண்ட் நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கிளிப் ஸ்டோனில் இன்னொரு ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்கும் வந்து நம்ம நாட் போட்டுறணும். ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அந்த ஹோல்குள்ளே நீடில் விட்டுட்டு அந்த த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் அதை பஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் அதுக்கு வந்து ஒரு நாட் போட்டுடணும். அது போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீட் லைனுக்கு இடையில வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். இது வந்து நம்ம ஸ்லீவில் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியான ஒரு டிசைன் தான். இதுக்கு வந்து 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்லீவுக்கு வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து ஜாஸ்தி தெரியுது. ஸோ அதனால் வந்து 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருந்தேன். 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தோம். இது வந்து சுகர் பீட் லைன் கிட்டேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீடில் ஒரு தடவை த்ரெட்டை வைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் தள்ளி நீடில் பஞ்ச் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ட்ராப் பீடை தாண்டி வெளியிலையும் போகாமல் அதுக்கு ரொம்ப உள்ளேயும் வராமல் கரெக்டாக அதே ஹைட்லேயே வர மாதிரி பார்த்து கொடுக்கணும்.
ஸோ இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா ஸ்டோன்ஸ்லேயும் நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு புட்டா ஒர்க் ஒன்று பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து அங்கங்கே டாட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட் அப்புறம் ஒரு கட் பீட் இந்த ஆர்டரில் வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கணும். ஸோ ஒரு சுகர் பீட் அப்புறம் வந்து ஒரு கட் பீட், நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே போட்டிருந்தோம்ல அதே கட் பீட் தான். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் அப்புறம் ஒரு கட் பீட், லாஸ்ட்டாக ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு என் நாட் போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துட்டு என் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த கட் பீடுக்கு ஒரு சென்டரில் வந்து ஒரு த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே மாதிரி சுகர் பீட் கட் பீட் அண்ட் சுகர் பீட் அப்படி போட்டுட்டு அங்கே ஒரு என் நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடில் போட்ட மாதிரியே திருப்பி ரைட் சைடில் எடுத்துகிட்டு அதே மாதிரியே ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் போட்டு நம்ம புட்டா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு புட்டாவாக இருந்தது. நம்ம வந்து வேவி லைன் வந்து ஸ்லீவில் கொடுத்ததுனால ஸோ ரொம்ப செட்டில்டாக வேணும் அந்த புட்டா அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஸ்கேலப் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. இதில் வந்து ரொம்ப முக்கியம் அதான் அந்த ஷேப் வந்து மாறாமல் நம்ம வந்து அடுத்தடுத்த ஒர்க் வந்து நம்ம அப்படியே கொடுக்கணும். அதோட ஷார்ப்னஸ் கரெக்டாக வரணும் அண்ட் வந்து அதோட ஷேப்பும் வந்து சேஞ்ச் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான். நம்ம வந்து ஸ்லீவில் ரொம்ப ஹெவி ஒர்க் இருந்தது அப்படிங்கிறதுனால நம்ம நெக்லைனில் வந்து இதோட நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஸ்கேலப் வேணும் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியாவாக இருந்தது. ஸோ அதனால் அதோட நெக்லைனில் வந்து ஸ்கேலப் போட்டுட்டு நம்ம இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் கொடுத்த அதே டிசைன் லைட்டாக அதில் வந்து வர்ற மாதிரி பார்த்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்னோடய ஐடியா. நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த நெக்லைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தீங்க அப்படிங்கிற உங்கள் ஐடியாவும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் இந்த சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் செரோனிஸ் டிசைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.